நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஷோ குவாலிட்டி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செவலை கிடாரிங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 6 பல் 2ஆம் ஈத்துங்க. 9 மாதம் சினை. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளே கன்று ஈனி விடுங்க. மாடு இருந்த பக்கம் அவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்று போடுறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்தில் ஒரு 5 to 6 நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா மடி ஃபுல்லாக வைக்குமாமுங்க. இதனுடைய சென்ற ஈத்து கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, கன்றுக்கு போக நேரம் 2லேருந்து 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 லிட்டர் பால் கறந்ததாக சொன்னாங்க. இந்த ஈத்தினுடைய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வைக்கிற ஃபீடை பொறுத்து கறவைத்திறன் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான தங்கமான மாடுங்க. நீங்கள் ஒரு குழந்தை கூட ஈஸியாக போய் மடி நீவி ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் பழகக்கூடிய ஒரு மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க. இன்றைக்கி தான் நம்ம கட்டுத்துறைக்கு வந்தது. நம்ம வந்தோடனே மடியெல்லாம் நீவுறோம்ங்க. எந்த விதமான மிரளியே கிடையாது. நல்ல ஒரு சாதுவான குணம்ங்க. நல்ல குணம். மடி கூச்சம் என்பது ஒரு எல்லளவும் கிடையாதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டநாடி உடம்பில், நல்லா ரெட்டை திமிழ் அமைப்பில், நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு வாளுங்க. நல்லா லக்ஷ்மி கடாட்சமான முகத்தில் அனைத்து அங்கலட்சணமும் தெளிவாக இருக்கிறதுங்க. பெரும்பாலான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் ஈத்து மாடு எங்கள் வீட்டில் நல்ல பெரியவர்கள் பராமரிப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க. ஸோ நல்ல குணத்தில் எதிர்பார்ப்பாங்க. 3ஆம் ஈத்துனா கறவைக்கு ரொம்ப நல்லா பழக்கி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கிடாரி நல்ல பல்லு பாக்கியில் ஒரு இளம் பொருளாக ஒரு நல்ல குணத்தில் நல்ல கறவையில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி.